வெல்கம் டு தேசா கிச்சன். ஹாய் உறவுகளே, நம் சொந்தங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்காக பாதுஷா செய்து காட்ட போகிறேன். பாதுஷாவுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திருக்கிறேன். உருக்கிய வெண்ணெயோ நெய்யோ அல்லது மாஜரினோ நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அது ஒரு 50 கிராம் அளவு இருக்க வேணும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு இவ்வளோ சேர்த்து நன்றாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சு கொள்ள வேணும். கொஞ்சமாக தண்ணி விடணும். கூட விட்டால் உடைஞ்சி போயிடும், கையில் ஒட்டக்கூடியதாக வந்துடும். அப்போ பாதுஷா சரியாக வராது. நாங்கள் சப்பாத்தி மாவு பதம் தான் அதில் பதம் அதை எடுத்துக்கொள்ளுவோம். பாதுஷா அடித்து பிசைய தேவையில், நார்மலாக பிசைஞ்சு எடுத்தாலே போதும். இப்படி பிச்சு இதை செய்தால் பாதுஷா உள்ளுக்குள்ளே லேசாக இருக்கும். தான் இப்படி பிச்சு எடுக்கிறது. இப்போ இதை நாங்கள் ஒரு மூடி போட்டு உருண்டையாக்கி ஒரு மூடி வச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பக்கம் 200 கிராம் சீனி எடுத்து அதில் 1/4 கப் அளவு தண்ணி விட்டு அதை பாகு செய்ய போகிறோம். பாகு கொதித்து வெள்ளை நுரை அமர்ந்ததுக்கு பிறகு பாகை கையால் தொட்டு பார்க்கணும். ஸ்டேஜை அப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த பாகு கையில் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்க வேணும். பிசுபிசுப்பு தன்மைன்னு தேன் பார அந்த திக்னஸ் மாதிரி இருக்க வேணும், தேன் மாதிரி. அந்த நேரத்தில் நாங்கள் சட்டியை இறக்கி அதில் தேசிப்புளி கொஞ்சம் விட்டு, இந்த தேசிப்புளி இந்த பாகு திருப்பி இறுகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவி, நீங்கள் விரும்பினா வெனிலா எசன்ஸ் கூட விட்டுக்கொள்ளலாம். இப்போ பாதுஷாக்கான சமாள உருண்டைகளாக எடுத்து உருட்டி நடுவில் இப்படி இந்த மாதிரி ஓட்டை போடலாம். அல்லது அங்காள பக்கமும் வடை மாதிரியும் நீங்கள் தட்டி கொள்ளலாம். நான் ஒரு பக்கம்தான் ஓட்டை போட்டிருக்கிறேன். நீங்கள் மற்ற பக்கமும் ஓட்டை வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம். இப்படியே தட்டி முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடேறினதும் ஒன்றொன்றாக இதுக்குள்ளே இட்டு எண்ணெய் கலவாக உருண்டைகளை இட்டு பொன்னிறத்துக்கு பொரிச்செடுக்கணும். இது பொரிபட்டுட்டு இப்போ நாங்கள் இதை இறக்கி சூடாக இருக்கிற சீனி பானையில் நாங்கள் இதை சேர்க்கணும்.
சீனிப்பானி இந்த பொரிச்ச பாதுஷாவில் படம் வரைக்கும் நாங்கள் வடிவாக கலக்கி விட்டு மேலே படவணும். இது கொஞ்சம் செய்கிறதால கொஞ்சம் சீனிப்பானி தானே, கூட செய்தால் கூட சீனிப்பானி வச்சா பாதுஷா போட்டால் பாதுஷாவுக்கு மேலே சீனிப்பானி இருக்கும். அப்போ அதில் நல்லா உறிஞ்சி எடுக்கும் பாதுஷா. இப்போ நாங்கள் பாதுஷாவை எடுத்து இதில் வச்சு அதுக்கு மேலால் சீனிப்பானியை விடலாம். இப்போ பாதுஷா ரெடி ஆகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ், என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, காஜு, பாதாம், பிஸ்தா ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணலாம். இதான் பாதுஷா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை நான்